சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில உருவாக்க இருக்கக்கூடிய படம் மதராசி. அந்த படத்தினுடைய டைட்டில் டீசரை இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது சிவகார்த்திகேயனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தினுடைய டைட்டில் வெளியிட்டிருக்காங்க. இந்த டைட்டில் வந்து மதராசி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ மதராசி அப்படின்னும் போதே இந்த படத்தினுடைய கதைக்களம் எங்கே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கெஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீசரையும் விட்டுருக்காங்க. மதராசின்னும் போது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கதைக்களத்தை தான், அதுலேயும் நார்த் சென்னையை பேஸ் பண்ண ஒரு கதைக்களமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா இந்த டீசர்ல அவங்க காட்டியிருக்கக்கூடிய லொகேஷன்ஸ், கண்டெய்னர் லாரிஸ் போறது எல்லாமே, எண்ணூர்ல இருந்து போர்ட்ல இருக்க நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய கார்ஸ், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு நார்த் சென்னையை பேஸ் பண்ண ஒரு கதையா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே இந்த டீசர்ஸை பார்த்துட்டு சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியால பதிவிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா நோட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம டீசரோட கடைசியில இருந்து வந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில மதராசி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வரும்போது தமிழ்நாடுடைய மேப் வச்சுதான் அதுக்கு மேல அந்த டைட்டில் வருது. தமிழ்நாடுடைய மேப்னாலுமே அதுல முக்கியமா ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறது தமிழ்நாடுடைய பார்டர். ஸோ அதை தான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கலாம், இல்லை தமிழ்நாடு பெங்களூர் இந்த சைட்ல நடக்கக்கூடிய ஒரு பார்டர்ல இருக்கக்கூடிய கதையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மெயினா இந்த எண்ணூர் ஏரியாலாம் காட்டும் போது இது தமிழ்நாடுக்கும் ஆந்திரா பார்டர்லையும் நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மதராசி அப்படிங்கிற டைட்டிலாக இருக்கும்போது ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க தெறிக்க அந்த டைட்டில்லையே மாவும் தாவும் அதே மாதிரி இங்கிலீஷில் MATAH வரைக்குமே ஃபுல்லாக ரெட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய போஸ்டர்லயுமே சிவகார்த்திகேயன் ஒரு 5-6 பேர் கயிறு கட்டி தொங்க விட்டு அவங்க கூட ஃபைட் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படிங்கிறதும், நிறைய ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த டீசர் மூலமாவே தெரியுது. இதுல இன்னொரு முக்கியமா பார்க்க வேண்டியது அப்படி என்னன்னா, இதுல துப்பாக்கி படத்தோட ரெஃபரன்சஸும் நிறைய இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா முதல் இதுக்கு காரணம் இதுல வந்து துப்பாக்கி படத்துல வரக்கூடிய அந்த பாம் பிளாஸ்ட் சீன்ஸ், இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இந்த டைட்டில் டீசர்ல இருந்தது. அதே மாதிரி துப்பாக்கி படத்துல ஒரு பஸ்ல பாம் வச்சுட்டு ஒரு ஸ்லீப்பர் செல்ல ஓடக்கூடிய காட்சிகள் இருக்கும். இதுல பஸ்ல அப்படியே பாம் வெடிக்கிற மாதிரியான ஒரு காட்சியும் டீசர்ல இருந்தது. அதே மாதிரி ஒரு பில்டிங்ல பாம் பிளாஸ்ட் நடக்கிற மாதிரியான ஒரு காட்சியும் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் இல்லை ஏதாவது கடத்தல சிவகார்த்திகேயன் கண்டுபிடிக்க போய் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்க போகுதா, இல்லைன்னா அதே மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல்களால பாதிக்கப்படக்கூடிய ஏரியா அண்ட் அங்க சிவகார்த்திகேயன் அந்த தீவிரவாத தாக்குதல்களை துப்பாக்கி படத்துல வர மாதிரி விஜய் எப்படி கண்டுபிடிப்பாரோ அந்த மாதிரி ஒரு சீனா இருக்க போகுதா, அந்த மாதிரியான ஒரு கதையா இருக்க போகுதான்னு சொல்லி பயங்கரமா எல்லாருமே இப்பவே ஒரு சீன் பை சீனும் அந்த டைட்டில் டீசரை டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதுல துப்பாக்கி மாதிரியான படம் காட்சிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டீசர்ல நிறைய துப்பாக்கி ஏந்திய துப்பாக்கி வச்சு ஃபைட் சீன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது எல்லாருமே வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல இருக்கவங்க எப்படி துப்பாக்கி ஏந்தி இருப்பாங்களோ, என்ன துப்பாக்கி வச்சிருப்பாங்களோ அதை தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது கிட்டத்தட்ட ஒரு துப்பாக்கி மாதிரியான கதையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம SK23 ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னப்பவே இது துப்பாக்கி படத்தோடைய சீக்குவலா இருக்குமோ அப்படின்னு நிறைய ஊகங்கள்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு தீனி போடக்கூடிய வகையில தான் இந்த மதராசி படத்தினுடைய டீசரும் வந்திருக்கு. இதுல மெயின் வில்லனா வித்யுத் ஜாம்வாலும் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் துப்பாக்கி படத்துல வித்யுத் ஜாம்வால் செத்து போற மாதிரி காட்டியிருந்தாலுமே அவர் வந்து இந்த படத்துல ஏதாவது லிங்க் வச்சு இல்ல அதுக்கு ஏதாவது சீக்வல் ப்ரீக்வல் மாதிரி ஏதாவது கொண்டு வராங்களா, ஏதாவது கனெக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்து படங்கள் ஹிட் ஆகிட்டு வரக்கூடிய நிலையில அமரன் படம் பெரிய அளவுல ஹிட் ஆயிருந்தது. அதையும் தாண்டி இந்த மதராசி படத்துல சிவகார்த்திகேயன் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆக்ஷன் ஹீரோவா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அவருடைய ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டேஷனையும் அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படம் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்தது பார்க்கலாம்.